நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் 15 மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. ஸோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாஸ்மார்க்கில் பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்பட்டு ஆண்டுக்கு 3600 கோடி வரை முறைகேடாக தனியார் கணக்குகளுக்கு சென்றிருப்பதாக அமைச்சர் கே விக்னேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தாவேக அரசுடைய நிலைப்பாட்டிற்கு சிபிஎம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. தீபம் ஏற்றும் நடைமுறையில் முந்தைய நிலையே தொடரும் என்று அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவித்திருந்தார். தாவேகா ஆட்சி அமைந்த 1 மாத காலத்திற்குள்ளேயே ஆட்சி கவிழும் என்ற கருத்தை திராவிட கட்சிகள் முன்னெடுத்துள்ளன. தாவேகா ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதி ஏற்போம் என்று ஸ்டாலின் அவர்கள் பேசியுள்ளார். தாவேகா ஆட்சி 3 மாதம் கூட தாங்காது என்ற நிலைதான் தற்பொழுது இருப்பதாக ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்துள்ளார். முதுகலை ஆசிரியர் பதவி உயர்வில் 18% தொடக்க கல்வித்துறையில் தகுதி வாய்ந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அளிக்கப்படும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் மிக முக்கிய 12 அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. சோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். வரலாற்றில் முதல் முறையாக டிஎன்இபியில் 300 என்ஜினியர்களுக்கு ஒரே நேரத்தில் பதவி உயர்வு வழங்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டருடைய விலையானது 29 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. தற்பொழுது சென்னையில் வீட்டு சிலிண்டருடைய விலை 957 ரூபாயாக உள்ளது. இபிஎஸ் எடுத்த தவறான முடிவுகளால் தான் அதிமுகவினர் பலர் தாவேகாவில் இணைந்து வருவதாக அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அதிமுக திமுக கட்சிகளுடைய எக்ஸ் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து தாவேகாவில் இணைந்து வருகின்றனர். இது அந்த கட்சிக்கு பலமாக பார்க்கப்பட்டாலும் தாவேகாவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தொகுதி உட்பட சென்னையின் பல இடங்களில் மின்வெட்டு நாளுக்கு நாள் பூதாகரமாகி வருகிறது. தூக்கம் தொலைத்த மக்கள் நள்ளிரவில் சாலை மறியலிலும் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் விரைவில் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு முறையை கொண்டுவர தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இளநிலை பொறியியல் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்காக 3.02 லட்சம் பேர் பதிவு செய்திருப்பதாக அரசு தகவல் தெரிவித்துள்ளது.